ஸோ ஹாய் வீலர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்பாட்டில் இருந்து ஒரு சூப்பரான கார் கூட தான் நான் இன்றைக்கி நின்றுட்டுருக்கேன். பட்ஜெட் ரேஞ்சில் எல்லாரும் தேடி பார்க்கக்கூடியது என்னவாக இருக்குன்னா, ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு காராக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது Hyundai Hexterோட பேஸ் மாடல் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்பவே பட்ஜெட் ரேஞ்சில் பார்க்குறீங்க, ஒரு ஹேட்ச்பேக் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுலேருந்து அப்கிரேட் ஆகி வரும்போது இந்த காரை தாராளமாக வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த பேஸ் மாடலில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட ப்ரைஸிங் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு VBSRS கடலூர். அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாக் அரவுண்டுக்காக வெஹிக்கிள் வந்து வழங்கியிருக்காங்க. நம்ம முதல் முறையாக பார்த்தீங்க அப்படின்னா கடலூரில் வந்து இன்றைக்கி வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இவங்களோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஷோவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இந்த இயர் அண்ட் ஆஃபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. தேவைப்படுறவங்க மறக்காமல் டிஸ்பிளே தெரியக்கூடிய VBSRS கடலூரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த வெஹிக்கிளை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா EX அப்படின்னு சொல்லக்கூடிய பேஸ் மாடல். ஸோ இருக்கிறதுலேயே வந்து பேஸ் மாடல் கார் தான் எக்ஸ்டரில். இது நீங்கள் ஒரு அண்டர் 7 lakhs பட்ஜெட்டில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காரை வந்து நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ இதோட எக்ஷோரூம் விலை பார்த்தீங்க அப்படின்னா 5,68,000 எக்ஷோரூம் விலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் வந்து அறிமுகமாகுது. இந்த இயர் அண்ட் ஆஃபர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேபி பேஸ்க்கு இருக்கான்னு தெரியல, மித்த மாடல்ஸ்க்குலாம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதோட ஆன்ரோடு விலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் வரும். 6,96,000 அந்த ரேஞ்சில் தான் ஆன்ரோட் காஸ்ட் அப்படிங்கிறது இந்த கார் வந்து வரும். நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய ஹேட்ச்பேக் கார்ஸ் ஏதாவது வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் இந்த காரையும் உங்கள் ஆப்ஷனில் எடுத்து வந்து பார்க்கலாம். சேஃப்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்க அப்படின்னா 6 airbag வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடலாக இருந்தாலும் 6 airbag தான் இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ABS, EBDயாக இருக்கட்டும், இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸில் எந்த ஒரு குறையும் இல்லாத வகையில் தான் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நீங்கள் இப்போ டிஸ்பிளேல வந்து பார்ப்பீங்க. ஸோ ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்து தாராளமாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த பேஸ் மாடலில் எக்ஸ்டீரியர் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் இருந்தே பார்க்க ஆரம்பிப்போமா. எக்ஸ்டரோட தோற்றம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு குட்டி டிஃபெண்டர் மாதிரியான ஒரு லுக்கில் தான் வந்து எக்ஸ்டரை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அது மாதிரியான தோற்றத்தில் தான் இந்த கார் வந்து இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். DRL பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட் ஷேப்பில் இருக்கக்கூடிய DRLs பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே ஹாலோஜனில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஹாலோஜன் இண்டிகேட்டர் பின்னாடியும் மேலே வந்து ஒரு DRL பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸி ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஹாலோஜன் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. தேவைப்படுதுன்னும் போது இதை நீங்கள் LED லைட்ஸாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கவும் முடியும். ஹாலோஜன் இருக்கிறதுல ஒரு அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நைட் டைம் விசிபிலிட்டி பத்தலை அப்படின்னா இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணி LED-யாக கூட வந்து மாற்றிக்க முடியும். ஸோ அந்த வகையில் இதை நம்ம வந்து பாராட்டலாம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ ஃபாக் லேம்ப் மாதிரியான விஷயங்கள் இதில் வந்து கிடையாது. ஹெட்லைட்டே பார்த்தீங்க அப்படின்னா பம்பரில் தான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பிளாக் ஃபினிஷ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரில் வரைக்குமே வந்து போகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டரோட பேட்சிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் எக்ஸ்டர் அப்படிங்கிற பேட்சிங் ஃப்ரண்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தான் இதை வந்து பார்க்க குட்டி டிஃபெண்டர் மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம். இவங்களும் அதை வந்து எடுத்துக்கிட்டு அவங்களோட பிராண்டிங் வந்து ஃப்ரண்ட்லேயே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அது மாதிரியே பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸ்டர் வந்து ஃப்ரண்ட்லேயே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஏர் டம்ப்ஸ் எல்லாமே வந்து பிளாக்ல இருக்குது. இந்த இடங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரே ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஆஃப்டர் மார்க்கெட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கனெக்டட் DRLs கூட வந்து ஃபிட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் கனெக்டட் DRLs கூட பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஹிண்டாயோட லோகோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பெரியதாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஃப்ரண்ட் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ வெஹிக்கிளோட லென்த் விஷயத்துக்கு வருவோம். இது பார்த்தீங்கன்னா 3815 mm லென்த் இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 1710 mm. இதே ஹைட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1631 mm வந்து கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2450 mm வீல் பேஸ் இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டீரியர் டைமென்ஷன் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக ஹைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் மாடலில் இந்த ரூஃப் ரைல்ஸ்லாம் இல்லாதனால கொஞ்சம் ஹைட் மட்டும் கம்மியாக தெரிகிற ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படியே நம்ம டயர் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதில் பயன்படுத்திருக்க டயர் பார்த்தீங்க அப்படின்னா R14 வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 165/70 இருக்கக்கூடிய R14 வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்திருக்காங்க. வீலை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக் கலர் வீல்ஸ் வந்து கிடையாது. இந்த அலுமினியம் கலரில் இருக்கக்கூடிய வீல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வீல் கப் மாதிரியான விஷயங்கள் பேஸ் மாடலில் வந்து வராது. மேபி EXோட ஆப்ஷனல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வீல் கப்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிரும்.
மித்தபடி சைட் ப்ரொஃபைலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸி ஷேப்பில் இருக்கக்கூடிய வீல் ஆர்ச்சோட டிசைன் நல்லா இருக்குது. வீல் ஆர்ச்சை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். சைட் ப்ரொஃபைலில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மிரர்ஸ் விஷயத்துக்கு வருவோம். ஸோ மிரர் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் இருக்கக்கூடிய மிரர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க, பாடி கலர் வந்து கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கதவை திறந்து வெளியிலேருந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதில் உள்ளேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிரர் அவங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். ஹேண்டில் விஷயத்துக்கு வருவோம். ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடி கலர் இல்லாமல் உங்களுக்கு பிளாக் கலரில் டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டோர் திறக்கும் போதே நல்ல சாலிட் ஃபீல் வந்து இருக்குது. ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் சைட் ப்ரொஃபைலில் இந்த கார் கொஞ்சம் பேஸ் மாடல் போல் தோன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டூயல் டோன் ஃபினிஷ் இல்லாததும் சரி, இந்த இடங்கள்ல அந்த ஸ்பாய்லர் இல்லாதது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அது பேஸ் மாடல் தோற்றத்தை வந்து கொடுக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். மேபி நீங்கள் வந்து காரை வாங்கிட்டு கூட ஒரு ஸ்பாய்லர் மாதிரி போடுறீங்கன்னும் போது அந்த டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாறிடும். ஸ்பாய்லர் அண்ட் வீல் கப் போட்டாலே போதும், சைட் ப்ரொஃபைல் வந்து அந்த பேஸ் மாடல் மாதிரி இருக்கக்கூடிய ஃபீலை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மாற்றிக்கவும் முடியும். அப்படியே வெஹிக்கிளோட ரியர் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ மேலே ஆண்டனா மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடங்கள் வந்து ஆஸ் யூஸ்வல் மித்த மாடல்களில் இருக்கிற மாதிரியே அதே ஹெட் ஷேப் இருக்கக்கூடிய டைலைட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாலோஜனில் இருக்கக்கூடிய டைலைட்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடங்களில் பிளாக் கலர் ஃபினிஷிங் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்குது. எக்ஸ்டர் அப்படிங்கிற பேஜிங் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்கிப் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி அந்த அலுமினியம் ஃபினிஷ் வந்து இங்கேயும் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு கிரே ஃபினிஷ் அது இங்கேயும் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். நம்பர் பிளேட் வந்து நம்ம இங்கே வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே பூட் ஸ்பேஸ் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த வெஹிக்கிளோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 391 லிட்டர் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 4 பேர் பயணிக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு 5 நாளைக்கான லக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து நம்மளால் கேரி பண்ண முடியும். அந்த லெவலுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்படுதுன்னும் போது இங்கே நீங்கள் மேலே வந்து பார்சல் ட்ரேவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து போட்டுக்கவும் முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சரிஸாக உங்களால் பார்சல் ட்ரே வந்து போட்டுக்க முடியும். அதேமாதிரி நீங்கள் இதில் வந்து பார்க்கலாம், உங்களுக்கு பேஸ் மாடலாக இருந்தாலுமே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட் டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட்டுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்டர் வந்து கிடையாது. அதே மாதிரி இதை வந்து ஃபோல்டு பண்ண முடியும். பட் இது வந்து ஸோ ஃபுல்லி ஃபோல்டபுளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 60/40 வந்து கிடையாது, ஃபுல்லி ஃபோல்டபுள் தான். ஹெட் ரெஸ்டரை கீழே கவுத்திங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக வந்து ஃபோல்ட் ஆயிரும். ஸ்பேர் வீல் விஷயத்துக்கு வரலாம். ஸோ ஸ்பேர் வீல் பார்த்தீங்க அப்படின்னா சேம் R14 ஸ்பேர் வீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 165 பார் 70 இருக்கக்கூடிய R14 ஸ்பேர் வீல் தான் இதில் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸ்பேர் வீல்லாம் எந்த ஒரு சேஞ்சுமே வந்து கிடையாது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளோட டிசைன் அப்படிங்கிறது ஸோ எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு டிசைனாக தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ டிசைனாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வெஹிக்கிள் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில், அதாவது ஒரு பேஸ் மாடல் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 விஷயங்களை மாற்றினா வந்து போதும். ஒன்று வந்து வீல் கப்பு. ஸோ நீங்கள் ஒரு கார் எடுத்திங்கன்னா வீல் கப்புங்கிறது கண்டிப்பாக வந்து போடுவீங்க. ஸோ வீல் கப் போட்டுட்டு இந்த ஸ்பாய்லர் போட்டிங்க அப்படின்னாலே இந்த கார் வந்து ஒரு பேஸ் மாடல் மாதிரியான தோற்றம் இல்லாத மாதிரி தாராளமாக வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். மேபி உங்களுக்கு EX ஆப்ஷனோட ப்ரைஸிங்கும் வந்து நான் உங்களுக்கு கடைசியில் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு இதுக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரும்ன்றதையும் நான் வந்து சொல்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் EX ஆப்ஷனல் மாடல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வெஹிக்கிளோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்படியே வாங்க இன்டீரியருக்கு போவோம். ஸோ டேஷ்போர்டு விஷயத்துக்கு வருவோம். நம்ம i10 நியாஸ்லலாம் பார்த்தா அதே டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சீட்டு எப்படி கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ என்னோட ஹைட் 5.8, எனக்கு நல்ல ஹெட்ரூம் வந்து இருக்குது. அதுமாதிரி லெக் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் அப்படிங்கிறனால உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹைட் வந்து வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் லோவாக வச்சிங்க அப்படின்னா ஒரு ஹேஷ்பேக்கில் வந்து உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. இல்லை நல்லா உங்களுக்கு அப்ரைடாக வேணும் அப்படின்னா இதை நீங்கள் ஹைட் ஏற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு எஸ்யூவியில் உட்காந்தா எப்படி இருக்கும், ஒரு அப்ரைடான ரைடிங் போஸ்டர் இருக்கும்ல, அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் அப்படியே உங்களுக்கு ஸ்டேரிங் மித்த ஃபீச்சர்ஸ் வந்து சொல்லிடுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு டில்ட் அட்ஜஸ்டபிள் இந்த மாதிரிலாம் இந்த ஸ்டேரிங்கில் வந்து கிடையாது. பட் இங்கே மவுண்டட் இருக்கே, ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இருக்கே, ஸோ மியூசிக் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணலாமான்னு கேட்டால் அது கிடையாதுங்க. இது வந்து கிளஸ்டரில் உள்ள ஃபங்க்ஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடலாக இருந்தாலும் இதோட கிளஸ்டர் வந்து பாருங்களேன். ஸோ ரொம்ப பேசிக்காக டிஜிட்டலில் வந்து கொடுக்காம இதில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் TFT சென்டரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்து உருவாக்கி இருக்கிற விதம் வந்து ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதோட கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதில் வந்து இருக்குது. ஸோ ஸ்பீடாக இருக்கட்டும், RPMமாக இருக்கட்டும், இதெல்லாம் தெளிவாக தெரிகிற வகையில் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. நம்ம அப்படியே டேஷ்போர்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வெஹிக்கிளோட டேஷ்போர்டு. 2-10 மியூசிக் சிஸ்டம் தேவைப்படுதுன்னும் போது உங்களால் வச்சுக்கவும் முடியும்.
ஏசிக்கான கண்ட்ரோல் சென்டரில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட் இங்கே இருக்குது. அதுமாதிரி ஏசி வெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 360 ரொட்டேட்டபிள் இருக்கக்கூடிய ஏசி வெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சைடு வேணாலும் உங்களால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த நாபை ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த ஏசி வெண்ட்லேருந்து ஏர் வேணாம்னா உங்களால் ஆஃப் பண்ணிக்கவும் முடியும் இதை வந்து ரொட்டேட் பண்ணி. ஸோ இது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அதே மாதிரி 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இதெல்லாம் பேஸ் மாடலே வந்து கொடுத்துருக்காங்க. மேபி ஒரு டைப் சி வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும். கியர் லிவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீக்கான கியர் லிவர்ஸ் வந்து இருக்குது. இதுதான் சீட்டு. பட் இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்டர் வந்து கிடையாது. ஸோ டிரைவர் அண்ட் கோ டிரைவர் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் வந்து கிடையாது. தேவைப்படுதுன்னும் போது ஆம்ரெஸ்ட் வந்து வச்சுக்க முடியும். இங்கே வந்து உங்களுக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன் எதாவது வைக்கணும்னா இங்கே நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். அப்படியே க்ளோ பாக்ஸ் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஒரு யூஸபிளான க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்கள் மொபைல் ஃபோன்ஸ் வந்து நீங்கள் இங்கே வைக்கணுன்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களால் வைக்கவும் முடியும். ஸோ இந்த இடத்துல வச்சுக்கலாம், இந்த இடத்துல வச்சுக்கலாம், அது மாதிரி இங்கே வச்சுக்கலாம். ஸோ பின்னாடி உட்காடுறாங்கன்னும் போது இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ நிறைய ஸ்பேஷியஸாக வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ IRVM பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டிம்மிங் ஃபங்க்ஷனுமே வந்து இல்லை. மேபி இது வந்து ஒரு மேனுவல் டிம்மிங் ஃபங்க்ஷனாவது கொடுத்துருந்தா இன்னொன்று வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ தேவைப்படுதுன்னும் போது இது நீங்கள் ஆக்சரிஸாக தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல மிரர் இருக்கா? ஸோ இங்கே மிரர் கிடையாது. எங்கேயாவது டிக்கெட் பாக்கெட் ஹோல்டர், எஸ், அது மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஸோ கேபின் லைட் பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹாலோஜன் கேபின் லைட்ஸ் தான் வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே ரியர் சீட்டுக்கு போவோம். ஸோ ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி உட்காந்து பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன், இது வந்து பேஸ் மாடல் தான். பட் பேஸ் மாடலாக இருந்தாலும் இதில் வந்து ரிமோட் கீ வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாக், அன்லாக், அது மாதிரி பூட் ஓப்பனும் பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப் கீயாக பார்த்தீங்க இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. பரவாயில்ல, பேஸ் மாடலாக இருந்தாலும் இந்த கீலாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு கீ மட்டும் ரிமோட்டில் வரும், ஒன்று வந்து நார்மல் மேனுவல் கீ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம பின்னாடி போவோம். ஸோ டிரைவர் சீட் என்னோடய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். பரவாயில்லைங்க, இங்கே பாருங்களேன், தை சப்போர்ட் பாருங்களேன். ஸோ நான் வேறு மணலோட ஏறி வேறு அழுக்கு பண்ணிட்டேங்க. ஸோ இங்கே பாருங்கள் தை சப்போர்ட் வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு. நல்ல தை சப்போர்ட்டு, நல்ல லெக் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அந்த சீட்டை வந்து ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம், இங்கே வந்து ஸோ சீட்டை வந்து பின்னாடி வந்து ஸ்கூப் பண்ணி நல்ல லெக் ரூம் இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லுவேன். நல்ல லெக் ரூம் வந்து இருக்குது. அதே மாதிரி ஹெட்ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. என்னோடய ஹைட் 5.8, என்னால் கம்ஃபர்டபுளாக இந்த சீட்டில் வந்து உட்கார முடியுது. 3 பேர் இந்த சீட்டில் உட்காரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 பேர் உட்கார முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். பட் 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை ஒரு சின்ன பசங்க மாதிரி உட்கார வச்சிங்கன்னா இங்கே வந்து 3 பேர் பார்த்தீங்க அப்படின்னா உட்காரலாம். பட் நல்ல கம்ஃபர்ட்டில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. நல்ல லெக் ரூம் கொடுத்துருக்காங்க, நல்ல ஹெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ரியர் ஹெட் ரெஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கவும் முடியும். பட் இங்கே ஒரு ஹார்ம்ரெஸ்ட் மிஸ்ஸிங், ஸோ அதுவும் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த காரே வந்து ஆக்சுவலாக ஒரு 4 சீட்டர் கார் தான். ஸோ ஹெட் ரெஸ்டர் நீங்கள் பார்க்கலாம், 4 ஹெட் ரெஸ்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் சென்டரில் உட்கார்றவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் பெல்ட்ஸ் வந்து வந்துடும். ஸோ இப்போ இருக்க நார்ம்ஸ் படி ஸோ அதை எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரில் நான் சேஃப்டிலையும் சொன்ன மாதிரி ஸோ பேசிக்காகவே 6 ஏர்பேக், ABS, CBDயான ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க தான். ஸோ கம்ஃபர்ட் ரீதியாகவும் இந்த காரை எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு காராக வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்படியே நம்ம இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். இதெல்லாம் வெயிட்டாக இருக்குது. ஒருவேளை காற்று ஹெவியாக அடிக்கிறனால வெயிட்டாக தெரியுதான்னு தெரில. பட் நல்ல இதாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட 1.2 லிட்டர் கப்பா இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மாருதி, அதாவது ஹுண்டாயை பொறுத்தவரைக்கும் கப்பா இன்ஜின், மாருதி பொறுத்தவரைக்கும் K சீரிஸ் இன்ஜின் அப்படின்வாங்க. ஃபுல்லி அலுமினியம் இன்ஜின் தான் இது. பிஸ்டன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் இன்ஜினாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 4 சிலிண்டர் இன்ஜினு, 1197 சிசி கொண்ட இன்ஜின். அதிகபட்சமாக 83 PS பவரும் 113.8 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் அது வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸோட தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட இருக்கக்கூடிய மாடல் தான் இது. உங்களுக்கு இதில் பேசிக் மாடல்ன்றனால உங்களுக்கு CNG அண்ட் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் இதில் வந்து கிடையாது.
ஸோ ஃபைனலாக இந்த வெஹிக்கிளை பற்றின ஒரு பாசிட்டிவ் சைடு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா டிசைனாக ரொம்ப சூப்பராக வந்து உருவாக்கியிருக்காங்க. கம்ஃபோர்ட் ரீதியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல் ரொம்ப நல்லா இருக்குது. மைலேஜ் எல்லாருமே வந்து கேட்பீங்க. ஆவரேஜாக இந்த இன்ஜின் i20 பொறுத்த வரைக்கும் ஒரு 16 km to 17 வந்து கொடுக்கும். பட் எக்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு i10 என்ன மைலேஜ் கொடுக்குதோ அந்த மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு அதிகபட்சமாக ஒரு 18 to 19 km வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து மைலேஜ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கவும் செய்யலாம். மைலேஜ் ரீதியாகவும் பெட்டராக தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் ரைட் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்குது. இந்த இன்ஜினை எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. மைனஸாக நாங்கள் நோட்டீஸ் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட ரியர் சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு சஸ்பென்ஷனாக இருக்குது. ஹைவேலலாம் ஓட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டாஸிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை தவிர இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவேன். சிட்டி பயன்பாட்டுக்காக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் தாராளமாக இந்த வெஹிக்கிளை வந்து எடுக்கவும் முடியும். ஸோ நீங்கள் எல்லா வேரியண்ட்டோட ப்ரைஸும் நீங்கள் இப்போ வந்து டிஸ்பிளேல வந்து பார்க்கலாம். ஸோ நான் எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்ட்டை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீலரோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் டிஸ்பிளே வந்து ஷோ ஆகும். மறக்காமல் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாக் அரவுண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ இந்த டிசம்பர் இயர்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த வெஹிக்கிள் நீங்கள் வாங்கணும்னு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய Hyundai ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பர் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.